பழைய ஏற்பாட்டில் முதல் பரிசுத்தவான் யாரு? ஆதாம் இல்லையா? யார் சொன்னது ஆதாம்னு? சரி, ஆதாம் தான். ஆதாம் பரிசுத்தவானா பாவியா? ஆதாம் ஆண்டவர் பரிசுத்தமாக படைச்சாரா? அப்படிதானே? பாவியா படைச்சாரா? இல்லை இல்லையா? ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது, சிருஷ்டிக்கும் போது தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி தான் படைத்தார். அப்படின்னு அவன் யாரு? பரிசுத்தவான் தான். பரிசுத்தவானாக தான் படைத்தார் இல்லையா? அப்போ பழைய ஏற்பாட்டிலே அந்த பரிசுத்தவானாகிய ஆதாம் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அநேகரை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆதாமை பார்த்து கூப்பிட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டார் இல்லையா? அப்படிதானே? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? காயினே உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? நோவாவே எனக்காக நீ என்ன பண்ணு? பேழையை உண்டாக்கு. ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே. ஆபிரகாமே நான் சொல்லும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. இப்படி பலரை குறித்து பலரை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மோசையை பார்த்து மோசே மோசே என்று கூப்பிட்டார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று மோசையை பார்த்து சொன்னார். மோசே நீ புறப்பட்டு போய் ராஜாவோடு பேசு என்று சொன்னார். யோசுவாவை பார்த்து சொன்னார், யோசுவாவே நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி யோசுவாவை தைரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. இப்படி அநேகரை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்தார். கிதியோனை பார்த்து அழைத்தார், பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். சாமுவேலை பார்த்து சாமுவேலே சாமுவேலே என்று அழைத்தார். எலியாவை பார்த்து எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? இப்படி அநேக உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும். தானியேலை பார்த்து ஆண்டவர் அழைத்தார், பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று அழைத்தார். இப்படி அநேகரை பெயர் சொல்லி அழைத்தார். ஆனால் எங்குமே யாரையுமே என் மகனே என்றோ, என் மகளே என்றோ, என் பிள்ளையே என்றோ அழைத்தாரா? எங்கேயாவது இருக்கா? எந்த பரிசுத்தவானையும் பிதாவாகிய தேவன் பிள்ளை என்ற ஸ்தானத்தை கொடுக்கவில்லை. பிள்ளை என்று சொல்லி அழைக்கவும் இல்லை, மகனே என்று அழைக்கவும் இல்லை, மகளே என்று அழைக்கவும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டின் முதல் பரிசுத்தவான் ஆரம்பித்து கடைசி வரையிலும் யாரையும் மகன் என்றோ மகள் என்றோ ஆண்டவர் அழைக்கவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் முதல் பரிசுத்தவான் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய முதற் பேரானவராகிய நம்முடைய மூத்த சகோதரனாகிய யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் ஆண்டவர் எப்படி அழைச்சாரு? எப்படி கூப்பிட்டாரு? அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் பெயர் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். 3